தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 13ஆம் திகதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்பாட்டின் போதும் ஊழியர்களுக்கு தற்போதுள்ள அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவனங்களிலும் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தொழிற்சங்க பிரதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இது ஒரு குறுகிய கால அல்லது இலகுவான செயல்முறை அல்ல, மாறாக நீண்டகால மற்றும் திட்டமிட்ட ஒரு மாற்றமாகும். இந்த மாற்றத்தின் போது ஊழியர்களுக்கு புதிய நிறுவனங்களுக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் முறையான தொழில் முறைமை அவசியம் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஊழியர்களின் மன அமைதியை உறுதிப்படுத்துதல், அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை கண்டறிதல் மற்றும் அவர்கள் திருப்தியுடன் பணியாற்றுவதற்கான சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் மின்சார பாவனையாளர்களுக்கு சிறந்த சேவை உறுதிப்படுத்தப்படவும் துறைசார் சவால்களை முறியடிக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு தொழிற்சங்க பிரதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். புதிய மாற்றத்தின் அவசியத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அரசாங்கத்துடன் இணக்கப்பாட்டுடன் செயல்பட்டு எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைவதற்கு தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தொழிற்சங்க பிரதிகள் இதன்போது உறுதியளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை சிறுவர்களின் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு சிசு செரிய சேவையின் புதிதாக 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். இசுருபாய வளாகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் போக்குவரத்து அமைச்சுக்கள் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய இந்த ஆண்டு சுமார் 1 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிசு செரிய சேவையை நாடு தழுவிய ரீதியில் விரிவுபடுத்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சிறிய ரக வாகன உரிமையாளர்களை இத்திட்டத்தில் இணையுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. போக்குவரத்து வசதி தேவைப்படும் மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர் ஊடாக அருகே உள்ள இலங்கை போக்குவரத்து சபை அலுவலகத்திற்கு அறிவிப்பதன் மூலம் இந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் PA சந்திரபால மற்றும் அதன் திட்டமிடல் பணிப்பாளர் அலோக கருணாரத்ன ஆகியோர் கருத்து தெரிவிக்கையில் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையை தரப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தனியார் பாடசாலை போக்குவரத்து சேவைகளை சீர்திரப்படுத்துவதில் இருந்து சட்ட ரீதியான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் தரம், சாரதிகளின் அனுபவம் மற்றும் உதவியாளர்களின் விவரங்கள் அடங்கிய புதிய விதிமுறைகள் மற்றும் சட்ட வரைவுகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தடையின்றி பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான போக்குவரத்து சேவையை வழங்குவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கம் என அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இம்மாதம் இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் யோசனை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இந்த மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்வின் 3ஆம் நாள் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்த குண்டுதாரிகளுக்கு தேவாலயத்தை காட்ட சுரேஷ் சலே வேண்டுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை ஷஹரான், ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் தொடர்பை பேணியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியுள்ளமை அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவினதும் விசாரணைகளில் உறுதியாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதால் அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவானது தாக்குதல் நடந்த இடங்களை பார்வையிட்டதுடனும் தாக்குதல்தாரிகளின் தொலைபேசிகள், டிஜிட்டல் சாதனங்கள், வீடியோ காட்சிகள் மற்றும் பயிற்சி தொடர்பான ஆவணங்களை மிக விரிவாக ஆராய்ந்து நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பித்தது. குறித்த அறிக்கையின்படி ஷஹரான் ஹாஷிம் என்பவரே இந்த கொடூர தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மற்றும் தலைவரானவர். இலங்கையின் ISIS ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இந்த அமைப்பு இயங்கியதையும் அதற்கு ஷஹரான் தலைமை தாங்கியமையையும் அந்த அறிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளது. ஷஹரான் ஈராக் மற்றும் சீரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணியதுடன் அவர்களின் அனுமதியையும் பெற்றுள்ளார் என்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. ISIS தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு குண்டுகளை தயாரித்து தாக்குதலுக்கு தயாரான இந்த குழுவிற்கு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவாலயத்தை சுரேஷ் சலேதான் காண்பித்தார் என்றும் இலங்கையில் சிலர் கூறுவது ஒரு நகைச்சுவையான விடயமாகும். இன்னமும் சில நாட்களில் உயிர்த்த ஞாயிறு எப்போது வரும் என்று தெரியாமல் நாட்காட்டியை காட்டியது இன்னார்தான் என்று கூட இவர்கள் கூறக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார். சுரேஷ் சலே தற்பொழுது எதிர்நோக்கி வரும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நியாயம் கற்பிக்கும் வகையிலேயே இந்த உண்மைகளை முன்வைத்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஹோர்முஸ் நீர்நிலையை எதிரிகளுக்கு எதிரான ஒரு மூலோபாய ஆயுதமாக தொடர்ந்தும் பயன்படுத்த போவதாக ஈரானிய புதிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். தனது முதல் உத்தியோகபூர்வ உரையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா துறைமுகங்களுக்கு இடையே சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் அமெரிக்காவில் கட்டப்பட்டதாகவும் அமெரிக்கா கொடியுடன் அந்த நாட்டு ஊழியர்களால் இயக்கப்படுவதாகவும் இருக்க வேண்டும் என்ற ஜோன்ஸ் சட்டத்தை தற்காலிகமாக தளர்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்த சட்டத்தை 30 நாட்களுக்கு தளர்த்துவதன் மூலம் வெளிநாட்டு கொடி ஏந்திய எரிபொருள் டாங்கர் கப்பல்கள் அமெரிக்காவின் வளைகுடா பகுதியில் இருந்து கிழக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு எரிபொருட்களை விநியோகிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஈரான் போர் சூழல் காரணமாக மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோல் விலை வேகமாக உயர்வதை தடுக்க ட்ரம்ப் எடுத்துள்ள ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ பெட்ரோலிய இருப்பிலிருந்து 172 மில்லியன் பேரல் மசகு எண்ணெயை சந்தைக்கு வெளியிட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏனைய நாடுகளுடன் இணைந்து உலக சந்தைகளுக்கு ஒட்டுமொத்தமாக 400 மில்லியன் பேரல் எண்ணெய் வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வானூர்தி தாங்கிய போர்க்கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கடற்படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. போர்க்கப்பலில் போர் நடவடிக்கைகளுடன் தொடர்பற்ற காரணத்தினால் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த 2 அமெரிக்க கடற்படை வீரர்கள் தற்போது சீரான நிலையில் உள்ளதாகவும் அமெரிக்கா மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கப்பலின் பிரதான சலவை அறை பகுதியிலேயே இந்த தீ பரவ தொடங்கியுள்ளது. இந்த தீ விபத்தினால் கப்பலின் விசை இயந்திர தொகுதிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட போதிலும் இந்த பிரமாண்டமான வானூர்தி தாங்கி போர்க்கப்பல் தொடர்ந்து முழுமையாக செயல்பட்டு வருவதாக இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை இந்த கப்பல் 2 அணு உலைகள் மூலம் இயங்குகிறது. இதனால் சுமார் 20 ஆண்டுகள் வரை எரிபொருள் நிரப்பாமல் தொடர்ந்தும் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய நாடுகளுடன் ஈரான் நட்புறவு கொள்கையை கடைபிடிப்பதாக ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். இருப்பினும் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்களை உடனடியாக மூடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு தமிழருவியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்வதோடு விழித்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.